Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 34 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம எரன் ரெய்னர் கேஷுவலா பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு செமையா கடுப்பானால பின்ன கொஞ்ச நெஞ்ச வேலையா பண்ணி வச்சிருக்கான். எல்லா வில்லத்தனத்தையும் கூடவே இருந்து பண்ணிட்டு இப்ப ஏதோ இவங்க கூட ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருக்க மாதிரி பேசினானா நம்ம பையலுக்கு கடுப்பு தானே ஆகும். சோ அவன் கத்துனதுல அவனே பயந்து போய் இப்ப எதுக்குடா கோவப்படுற, நான் இப்ப ஏதாச்சும் தப்பா பேசிட்டேனா, நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன்பா. அவன் உனக்கு சாவணுமாடான்னு கத்துவானா. யுமி இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருன்னு அவன் பேசுறத வச்சே நல்லா தெரியுது அவனுக்கு ஏதோ சரியில்லைன்னு. என்ன கரெக்டா பெட்டோல்ட்டும்பா. அவன் அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருப்பான். உனக்கு ஏதாச்சும் தெரியும்னா தயவு செஞ்சு சொல்லி தொலை அப்படின்னு உடனே அவன் ரெய்னரை கூப்பிட்டு நம்ம ஒன்னும் சோல்ஜர்ஸ் இல்ல ரெய்னரு, நம்ம வாரியர்ஸும்பா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே பயங்கரமா ஷாக் ஆவானா. அவன் ஷாக் ஆகிறத பார்த்து எரனும் யுமிரும் ஷாக் ஆவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ விஷுவல் மாதிரி வரும். என்னன்னா அந்த வால் உடஞ்சு டைட்டன்ஸ் எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்கும் போது இவன் யாரையோ போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா மார்க்கோவை ஒரு டைட்டன் அப்படியே பிச்சு வாயில போடுது. ஆமா எதுக்கு மார்க்கோவை ஒரு டைட்டன் சாப்பிடுதுன்னு அப்படியே குழந்த மாதிரி கேட்பான். அந்த டைம் ஆனியும் பெர்டோல்ட்டும் கூட தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நான் சோல்ஜர் இல்ல வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவான். என்ன ஆச்சு அவனுக்கு, ஏன் அப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்னு கேட்டா அப்பதான் யுமிர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பான். என்னன்னா பையன் இவங்க கூட இருக்கும்போது ஒரு சோல்ஜரா கோனியை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை கொடுக்க கூட தயாரா இறங்கினான். இறங்கி சண்டையும் போட்டான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் சோல்ஜரா இருந்தான். ஆனா வால்ஸ உடைச்சு டைட்டன்ஸ உள்ளுக்குள்ள அனுப்பி எல்லாத்தையும் கொல்ல ட்ரை பண்ணால அந்த டைம் அவன் வாரியரா இருந்தான். இவங்க கூட இருக்கும்போது சோல்ஜரா அவனோட ஃபேக் லைஃப் அவன் வாழ்ந்திருக்கான். அந்த டைமுங்கும் போது அவன் யாருங்கிறதே அவன் மறந்துட்டான். இல்ல அவனாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமையில கூட இருக்கலாம். ஒரு வாரியர்னு சொல்லி வாளை உடைச்சது மட்டும் இல்லாம அந்த வாளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவங்க கூடவே சோல்ஜராவும் இருந்திருக்கான். அதாவது பையன் அவனையே அவன் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். சோ இப்படித்தான் பையன் அவனோட மைண்ட்ல ஒரு ஃபால்ஸ் மெமரிஸ் அவனே விதைச்சுக்கிட்டான். இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெளிவா தெரியுது நம்ம ரெய்னருக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குதுன்னு. அன்னியன் படத்துல மாறுற மாதிரி இப்படி இவன் அடுத்தடுத்து எல்லா உண்மையும் சொல்லிட்டே இருந்தோடனே அவன் கடுப்பாயி வாய மூடு, இதுக்கு மேல வாய திறந்த நான் உன்னை பொழந்துருவேன்பா. ஓ நான் நிறைய விஷயத்த உளறிட்டேனா கண்ணா, நீ மன்னிச்சிரும்பா. யாரனுக்கு ஒரு அளவும் புரியல. ஆமா எதுக்காக நீங்க இப்ப விக்டிமா பிளே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? அன்னைக்கு நான் கதையா சொல்லிட்டு இருக்கும் போது உங்க மைண்ட்ல என்னதான் ஓடிட்டு இருந்துச்சு சொல்லு பெர்டோல்ட் சொல்லு. எங்க அம்மாவை ஒரு டைட்டன் என் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டுச்சுன்னு நான் சொன்னல, அந்த டைம் என்ன பண்ணீங்க? அதுவும் நீ கிக் பண்ணி உடைச்சே அந்த கேட்டு, அதுல ஒரு பார்ட்டி என் வீட்டு மேலதான்டா வந்து விழுந்துச்சு. சொல்ல போனா அவங்களால அந்த டைம் ஓடக்கூட முடியல. இது எல்லாத்தையுமே நான் கதறிக்கிட்டே உங்ககிட்ட சொன்னனே, அந்த டைம் நீங்க என்னடா யோசிச்சுட்டு இருந்தீங்க, என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு ரொம்பவும் வெறியோட கேட்பான். உடனே பெர்டோல்ட் இருந்துட்டு நாங்க அந்த டைம் நிஜமாவே உன்னைய நினைச்சு கவலைப்பட்டோம், எங்களுக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சும்பா. உடனே நம்மால பயங்கர வெறியில நீங்க எல்லாம் ஒன்னும் சோல்ஜர்ஸும் கிடையாது வாரியர்ஸும் கிடையாது, நீங்க எல்லாம் கொலகாரனுங்கடா, சும்மா இல்ல சைக்கோ கொலகாரனுங்க, இன்னசென்ட் பீப்புள்ஸ கொல்றதை தவிர உங்களுக்கு வேற என்னடா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ரெய்னர் கடுப்பாயி காட்டு கத்துவான். எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்றோம்னு, சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கத்துன உடனே அப்புறம் என்னடா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஹியூமன்ஸே கிடையாதுடா, இந்த அழகான உலகத்தை நரகமா மாத்துறதே நீங்க தான்டா, நீங்க எல்லாம் கொடூரமான கொலகாரனுங்க அப்படி இப்படின்னு இவன் ஒரு சைடு கத்த அவன் ஒரு சைடு கத்தன்னு மாத்தி மாத்தி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே ரெய்னர் இப்ப நாங்க என்னதான் சொல்லணும், கஷ்டப்படுறோம்னு சொல்லணுமா, நாங்க சாரி சொல்லணுமா, என்ன சொன்னா உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்? நாங்க இப்போ உனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இல்ல, உனக்கு அப்படி எங்களை திட்டி கத்துனாதான் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும்னா திட்டுடா கத்துடான்னு அவன் காட்டுத்தனமா கத்துவான். உடனே எரனு இப்போதைக்கு நான் பண்ண வேண்டிய வேலை வேற ஒண்ணும் இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க ரெண்டு பேத்துக்குமே வலியோட சேர்ந்த சாவை நான் கொடுப்பேன், என் கையால தாண்டா நீங்க கர்ண கொடூரமா சாக போறீங்க அப்படின்ட்டு கண்ணுல விரியோட சொல்லுவான். அப்ப யுமிர் வேண்டாம் எரனு, இதை நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீ பேசுறதெல்லாம் சின்ன புள்ளத்தனமா இருக்குதும்பா. அவனுக்கு இன்னும் கடுப்பாவும். அவனே அவங்க அம்மா குடும்பம் எல்லாம் போச்சேன்னு சொல்லி அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கான், சின்ன புள்ளத்தனமாங்கிறான். அப்ப அவர் ரெய்னர் கூப்பிட்டு ஆமா நம்ம கோட்டையில நின்றுட்டு இருக்கும் போது குரங்கு மாதிரி ஒரு டைட்டன் போயிட்டு இருந்துச்சு, அது என்னதுன்னு கேப்பா. அவன் மங்கியா, என்ன மங்கின்னு கேப்பான். டேய் கேஸ்ல நின்றுட்டு இருக்கும் போது உங்க மொசர கட்டைய பார்த்தண்டா, அதை பார்த்துட்டு பேத்தனமா பயந்து போய் நின்றுட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு உடனே எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா எதை பத்தி பேசிட்டு இருக்கான்னு கேப்பான். அட அது குரங்கு மாதிரி ஒரு பெரிய பீஸ்ட் டைட்டன், அதுதான் இப்ப மெயின் பஞ்சாயத்தை, டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே அதுதான் இந்த வாளுக்குள்ள கொண்டு வந்து பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதைத்தான் இந்த லூசு பயலுக தேடிட்டு இருக்கானுங்க, அதை கண்டுபிடிச்சாதான் நீங்க வீட்டுக்கு போக முடியும் கரெக்டா நீ கேப்பா. எரன் ஷாக் ஆகி ஏ யுமிரு அப்படின்னா உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லிரு, இல்லன்னா தூக்கி போட்டு தொண்டையிலேயே மிதிப்பேன். உடனே யுமிர்
யுமிர் இப்ப இருக்க சூழ்நிலையில எதுவும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன சூழ்நிலைன்னு தொண்டையிலேயே கத்துவானா, அட சும்மா இருடா, நீ இப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் தூக்கி போட்டு தொண்டையிலே மிதிச்சினா எல்லா பஞ்சாயத்தும் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே அப்ப நம்ம எனிமி யாருன்னு கத்துவான். நான் சொன்னேன்னா நீன்னு சொல்லி எடுப்பான். ஆனா அதுக்குள்ள ரெய்னர் தடுத்து, யுமிர் இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, இந்த உலகத்துக்கு ஃபியூச்சர்னு ஒன்னு இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, அப்படி இருக்குன்னு நினைச்சினா என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணு, பேசாம நீ எங்க கூட சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உங்களை நம்பணுமா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, நீங்களுமே நீ நம்பணும்னு அவசியமே இல்லம்பாலா, அதெல்லாம் இல்ல, நாங்க உன்னை நம்புறோம், உன்னோட கோலு கிறிஸ்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அவ்வளவுதானே, அதுதான் விஷயம்னா டெஃபினட்டா நாங்க உன்னை நம்புறோம், நீயும் எங்களை நம்பலாம். இதை கேட்கும் போது ஜோக்கு மாதிரி தான் இருக்கும், ஆனா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீ எங்களை விட எரன் பவர்ஃபுல்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவன் கூட இருந்தாலும் உன்னால அவளை காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாம அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணியும் உன்னால இங்க இருந்து தப்பிச்சும் போக முடியாது, அது உனக்கே நல்லா தெரியும். எங்க கூட வந்தா கெட்டதெல்லாம் நடக்கும் நீ நினைச்சிட்டு இருக்க, சொல்ல முடியாது, அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா உண்மையா சொல்லணும்னா நீ எங்க கூட வந்தீனா எங்களுக்கே ஐடியா இல்ல உனக்கு என்னாவும் ஏதாவும்னு, ஆனா நீ கிறிஸ்டா கூட வந்தீனா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணலாம். நீ உன்னோட லைஃப பத்தி கூட கவலைப்படாம அவளோட லைஃப காப்பாத்தணும்னு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற, இனி இதுக்கப்புறம் நீ எங்க கூட சேரணுமா வேண்டாமான்னு நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு உடனே இங்க எரனுக்கு ஒன்னும் புரியல. இந்த உலகத்துக்கு ஃபியூச்சர்னு ஒன்னு இல்லன்னு ரெய்னர் சொன்னால, எதை வச்சு அவன் அப்படி சொல்றான், அந்த மங்கி டைட்டன் என்ன, அதுக்கப்புறம் கிறிஸ்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், அங்க போகணும் இங்க போகணுங்கிறாங்க, என்னங்கடா உளறிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லுங்கடா, நம்ம எனிமி யாரு, யுமிர் சொல்லு அப்படின்னு எவ்வளவோ கத்தி கத்தி கேட்பான். யாருமே ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ பெரிய விஷயத்தையா மறைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் தூரத்துல ஏதோ ஒரு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா பிளார் கன்னை வச்சு சுட்டுட்டு வர்றாங்க, அதாவது சர்வே காப்ஸ் இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேத்துக்குமே அள்ளு விடும். அந்த டைம் யுமிருக்கு பாத்தீங்கன்னா கை உடனே சரியாயிருச்சு, ஆனா தேவைப்படுற நம்ம பயலுக்கு இன்னும் சரியாகல, அதனாலேயே அவன் கடுப்புல இருப்பான். அங்க அவனுங்க பயந்துகிட்டு இருக்கானுங்க, ஏன்னா இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஃபாலோ பண்ணி இங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. இன்னும் 1 hourல பாத்தீங்கன்னா சன்செட் ஆயிரும். அவங்க மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய போராட்டமே இவங்க நடத்தி ஆகணும். பாப்போம் இனி இதுக்கப்புறம் நம்ம எரன் அவங்க காப்பாத்தி இங்க இருந்து கூப்பிட்டு போறாங்களா, இல்ல மறுபடியும் அவங்க டைட்டன்ஸா மாதிரி சண்டை போட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு எரனை தூக்கிட்டு போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.